பூந்தோட்டம் இருக்குது, பூ நிறையா இருக்குது, அங்கே நீ போனால் என்ன பண்ணுவ? சந்தோஷமாக இருக்கும், ரசிப்போம். அதே அங்கே ஒரு பட்டாம்பூச்சி வருது, என்ன பண்ணும்? அங்கே இருக்க பூவெல்லாம் அழகாக சந்தோஷப்படும், தேனு சாப்பிடும். அங்கே ஒரு பன்னி வருது, அந்த பன்னி என்ன பண்ணும்? எங்கே நரகள் இருக்குன்னு தொலாவும். ஏன்னா பன்னிக்கு நரகள் தானே பிடிக்கும். எதுக்கு எது வேணுமோ அதைத்தானே தேடும். ஒரு பூந்தோட்டத்துக்குள்ளே போனாலும் பன்னிக்கு எது வேணுமோ பன்னி அதை தேடும். பட்டாம்பூச்சிக்கு என்ன வேணுமோ பட்டாம்பூச்சி அதை தேடும். இன்ஸ்டாகிராமும் அப்படி தான். இன்ஸ்டாகிராமில் நிறைய நல்லது இருக்குது, நல்லவங்க அதில் இருக்க நல்லதை எடுத்துக்கிறாங்க. மோட்டிவேஷனாக இருக்குது, நீங்கள் பேசுகிறது நல்லா இருக்குது, இல்லை மற்ற விஷயம் நிறையா நம்மளுக்கு லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் இதுக்குள்ளே வரதுக்கு பார்த்தீங்களா 5-6 பன்னிகை. அந்த பன்னிகை என்ன தேடுது? நரகளை தேடுதுங்க. எதில் குறை இருக்கும், எதில் குத்தம் இருக்கும், எவ ஒல்லியாக இருக்கா, எவ குண்டாக இருக்கா, உன் வாய்ஸ் இப்படி இருக்கும், அதுக்கு தெரிஞ்சது அதுதானே தேடும். அதுக்கு என்ன தெரியுது அது தேடுது. ஏன்னா அதை படைச்சதே அப்படி, அது பிறவியே அப்படி. அப்போ அதை திருத்துறதுல நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இதே தான், உங்களை எவன் என்ன டம்ப் பண்ணாலும் அதுக்கு பயந்துட்டு வீட்டுக்குள்ளே குறக்கூடாது. அது பண்ணி அதுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்னு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதா? ஏன்னா நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. நம்மளுக்காக நம்ம வீட்டுக்காரங்க, நம்ம குழந்தைங்க, நம்ம என்ன சாதிப்போம் அதனால ஏதாவது பிரயோஜனமாக நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கண்ட பணிகளுக்காக நம்ம வாழ்க்கையோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீ கடக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வெறும் டைம் இல்லை, உன் வாழ்க்கை.